Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் ஆன் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் அது சம்மந்தமான ஒரு சில ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து லெம்மா எக்ஸுங்கிறது வந்து ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி அன் inner product space and f வந்து x starல உள்ள ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்துக்கலாம். be a non zero function. ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு கவுண்டபிள் ஆர்த்தோனார்மல் செட் இருந்ததுன்னா யூஎன்ங்கிறது வந்து is a countable orthonormal set, is an orthonormal set in X. countable தான் எடுத்திருக்கோம். then இந்த sequence f of un அப்படிங்கிற sequence எடுத்தோம்னா அது வந்து ஒரு L2 sequence, right? ஏன்னா வந்து absolutely square summable. அப்போ f of un belongs to L2. இதோடைய அர்த்தம் என்ன? f of un இந்த சீக்வன்ஸ் வந்து belongs to L2n. ஓகே, இது ஃபைனைட்டாக இருந்ததுன்னா fnங்கிற ஒரு ஃபைனைட் டைமென்ஷனில் இருக்குது. கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருந்தால் ஒரு L2 சீக்வன்ஸ். ரெண்டாவது, சப்போஸ் u ஆல்ஃபாங்கிறது வந்து is an orthonormal set. இப்போ u ஆல்ஃபாங்கிறது வந்து ஃபைனைட்டாக இருக்கலாம், கவுண்டபிளாக இருக்கலாம், அன்கவுண்டபிளாக கூட இருக்கலாம். இஃப் u ஆல்ஃபா இஸ் an orthonormal set in x இந்த மாதிரி இருந்ததுன்னா தென் e suffix f பாருங்கள், e suffix fங்கிறது வந்து set of all u alpha such that f of u alpha is not equal to 0. இந்த செட் வந்து கவுண்டபிள் செட்டாக தான் இருக்கும். இஸ் அ கவுண்டபிள் செட். ஓகே, இது வந்து ஒரு கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாக இருந்ததுன்னா இஃப் EF ஈக்குவல் டு u1 u2 எக்ஸட்ரா un எக்ஸட்ரா இப்படி இருந்ததுன்னா தென் f of un belongs to L2n, belongs to L2n. அதாவது இந்த கண்டிஷன்லேருந்து வருது. அண்ட் ஸோ L2nங்கிறதுனால f of un converges to 0. f of un converges to 0 as n tending to infinity. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இது நம்ம கவுண்டபிள்னு ப்ரூவ் பண்ணால் ஃபைனைட்டாக இருக்கலாம் அல்லது கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். கவுண்டபிளி இன்ஃபைனைட்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணோன்னா இந்த சீக்வன்ஸ் f of un வந்து அப்சல்யூட்லி சம்மபிள். அந்த சம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எஃப்னு இருக்குது, நாம் ஆஃப் எஃப் ஸ்கொயர்னு இருக்குது. அதனால் இந்த சீக்வன்ஸ் வந்து f of unங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப் ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸை வந்து டிஃபைன் பண்ணலாம். லெட் y suffix m equal to summation j equal to 1 to m f of uj conjugate uj. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம் for m belongs to natural numbers.
இப்படி டிஃபைன் பண்ணோன்னா ym எல்லாமே வந்து எக்ஸில் இருக்குது, தென் ym பிலாங்ஸ் டு எக்ஸ், ரைட்? ym பிலாங்ஸ் டு எக்ஸ். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்னா அண்ட் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய்எம், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஒய்எம் என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப் இன்ட்டு நாம் ஒய்எம். ஏன்னா வந்து ஒய்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் வந்து ஹோல்ட் ஆக போகுது ஃபார் ஆல் எம் பிலாங்ஸ் டு என். ஆனால் இப்போ நம்ம நாம் ஆஃப் ஒய்எம் வந்து என்னன்னு வந்து கால்குலேட் பண்ணலாம். நோட் தட் நாம் ஆஃப் ஒய்எம், ஸோ நம்ம நாம் கால்குலேட் பண்ணுறதை விட ஸ்கொயர் ஆஃப் நாம் அதை கால்குலேட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இன்னர் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம ஈஸியாக இன்னர் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஒய்எம், ரைட்? ஸோ ஒய்எம்ங்கிறது என்ன? சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m எஃப் ஆஃப் யூஜே காஞ்சிகேட் யூஜே. அதே நேரத்தில் ரெண்டாவது இதுக்கு வந்து ஐன்னு இன்னொரு இண்டெக்ஸிங் ரன்னிங் வேரியபிள் வச்சுக்கலாம். திஸ் இஸ் எஃப் ஆஃப் யூஐ காஞ்சிகேட் யூஐ, ரைட்? இப்போ நாம் இன்னர் ப்ராடக்டோடைய ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்கள். இன்னர் ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் வேரியபிளில் வந்து லீனியர், செகண்ட் வேரியபிளில் வந்து காஞ்சிகேட் லீனியர், ரைட்? ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா ஸோ ஃபஸ்ட் வேரியபிளில் இந்த மாதிரி வரும், சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m எஃப் ஆஃப் யூஜே காஞ்சிகேட் inner product uj summation I equal to 1 to m f of ui conjugate ui. இப்போ conjugate linearity in the second variable அதை யூஸ் பண்ணோம்னா this is summation j equal to 1 to m f of uj conjugate summation I equal to 1 to m f of ui. காஞ்சிகேட் லீனியருங்கிறதுனால இது வெளியே வரும்போது காஞ்சிகேட் ஹோல் காஞ்சிகேட்னு வரும், அதாவது டபுள் காஞ்சிகேட் இருக்குது, அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே வரும் டைம்ஸ் யூஜே யூஐ, இன்னர் ப்ராடக்ட் யூஜே யூஐ. ஆனால் யூஐலாம் வந்து ஆர்த்தோ நார்மல் செட்டு. அப்போ இந்த சம்மில், இந்த ஃபைனைட் சம்மில் ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அது எப்போன்னா வென் ஐ ஈக்குவல் டு ஜே, ரைட்? வென் ஐ ஈக்குவல் டு ஜே. ஸோ அந்த டேர்மை பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? சமேஷன் j equal to 1 to m f of uj conjugate. so I equal to j, I equal to j னா இங்கே f of uj வரும், இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து 1ன்னு வரும், மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே 0. ஸோ அதனால் இது வந்து f of uj, ரைட்? ஸோ தட் இஸ் summation j equal to 1 to m mod f of uj square. இதுதான் வந்து நாம் ஸ்கொயர் ஆஃப் ஒய்எம், ரைட்? நாம் ஸ்கொயர் ஆஃப் ஒய்எம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஓகே, ஸோ நாம் ஸ்கொயர் ஆஃப் எஃப் ஆஃப் நாம் ஸ்கொயர் ஆஃப் ஒய்எம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, எஃப் ஆஃப் ஒய்எம் என்னன்னு பாருங்கள், அதையும் பாருங்கள். எஃப் ஆஃப் ஒய்எம், எஃப் ஆஃப் ஒய்எம் என்ன வரும்? ஒய்எம் வந்து இதுதான் வேல்யூ ஒய்எம், எஃப் வந்து லீனியர். ஸோ அதை யூஸ் பண்ணோன்னா திஸ் இஸ் சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m எஃப் ஆஃப் uj conjugate times f of uj, right? That is this is equal to summation j equal to 1 to m mod f of uj square, right? அப்போ இந்த ரெண்டு அப்சர்வேஷனும் என்ன சொல்லுதுன்னா f of ym நாம் ஸ்கொயர் ஆஃப் ym வந்து சேம், ரைட்? நாம் ஸ்கொயர் ஆஃப் ym வந்து சேம், ரைட்? தட் இஸ் நாம் ஸ்கொயர் ஆஃப் ym is same as f of ym. ஆனால் மாடுலஸ் ஆஃப் f of ym வந்து less than or equal to நாம் f into நாம் ym, right? for all m. ஸோ இது வந்து less than or equal to நாம் of f into நாம் of ym. இது வந்து true for every m, right? true for every m. இப்போ ymலாம் வந்து நான் ஜீரோவாக இருக்கலாம், ரைட்? ஒய்எம்லாம் வந்து நான் ஜீரோ வெக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ ஒய்எம்ஸ்லாம் வந்து ஜீரோன்னா நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஒய்எம்ஸ்லாம் நான் ஜீரோன்னா இந்த நாம் வந்து நான் ஜீரோ. ஸோ இப்போ வந்து இதை கேன்சல் பண்ணிக்கலாம், ரைட்? whenever ym is non-zero, so நாம் of ym not equal to 0 na, this imply நாம் of ym is less than or equal to நாம் f for every m
ஈக்குவலண்ட்லி அதாவது இங்கே ஃபார் எவ்ரி எம் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோங்கிற அசம்ஷனில் இதை சொல்லிட்டு இருக்கோம். ஈக்குவலண்ட்லி திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் எஃப் ஸ்கொயர். ஆனால் இதோட வேல்யூ என்ன, இதோடைய வேல்யூ வந்து சம்மேஷன் ஜே ஈக்குவல் டு 1 to m mod f of uj ஸ்கொயர், ரைட்? ஸோ mod f of uj ஸ்கொயர் அது ஈக்குவல் டு நாம் ஆஃப் ஸ்கொயர் நாம் ஆஃப் ym, that is less than or equal to norm square norm of f. So this is true for every m. This is true for every m. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு மோனோட்டானிக்கலி இன்க்ரீசிங் சீக்வன்ஸ் இருக்குது, அது வந்து பவுண்டடாக இருக்குது, அதனால் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. இங்கே வந்து சீக்வன்ஸுங்கிறது வந்து நான் mth பார்ஷியல் சம் ஆஃப் இந்த சீரீஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா திஸ் இம்ப்ளை சம்மேஷன் n mod f of un ஸ்கொயர் இஸ் லெஸ் than or equal to ஸ்கொயர் நார்ம் ஆஃப் f. ஸோ இதோட இந்த ஃபஸ்ட் பார்ட்டோடைய ப்ரூஃப் முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த செகண்ட் பார்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட் பார்ட்டோடைய ஐடியா வேணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி கிவன் யூ ஆல்ஃபாங்கிறது வந்து இஸ் அன் ஆர்த்தோநார்மல் செட், ஆர்த்தோநார்மல் செட் இன் எக்ஸ். ஓகே, எஃப்ங்கிறது வந்து நான் ஜீரோ ஃபங்க்ஷனல். இப்போ நம்ம வந்து இந்த செட்டை கன்சிடர் பண்ணலாம். இ சஃபிக்ஸ் எஃப்ங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா சச் தட் எஃப் ஆஃப் யூ ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த செட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த செட்டை நம்ம எப்படி பார்க்க முடியும்னா நம்ம இந்த இஜேங்கிற ஒரு செட்டு டிஃபைன் பண்ணலாம். ஃபார் ஜே பிலாங்ஸ் டு என் let ej, இது வந்து என்னன்னா set of all u alpha such that f of u alpha modulus of this is greater than or equal to norm f by j, right? norm f by j இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த செட்டு எம்டினா இ சஃபிக்ஸ் எஃப் வந்து எம்டினா நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை, கன்க்ளூஷன் ஹோல்ட் ஆகும். இது வந்து நான் எம்டினா இந்த செட்டுக்கும் இ சஃபிக்ஸ் ஜேங்கிற செட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பாருங்கள். ஃபார் எவ்ரி ஜே நம்ம இ சஃபிக்ஸ் ஜேயை டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், மாடுலஸ் ஆஃப் யூ ஆல்ஃபா எஃப் ஆஃப் யூ ஆல்ஃபா கிரேட்டர் than or equal to norm f by j. அப்போ இந்த இ சஃபிக்ஸ் எஃப்க்கும் ஸோ தென் இந்த இ சஃபிக்ஸ் எஃப்ங்கிறது வந்து என்னென்னா யூனியன் ஜே பிலாங்ஸ் டு என் இஜே, ரைட்? இதை நம்மளால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம இ சஃபிக்ஸ் எஃப்ஐ கவுண்டபிள்னு சொல்லணும். நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா இ சஃபிக்ஸ் ஜே இந்த செட்டு வந்து ஃபைனைட் ஃபார் எவ்ரி ஜே, இதை தான் வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படி சொல்ல போகிறோன்னா லெட் u1 u2 எக்ஸட்ரா um பிலாங்ஸ் டு இ சஃபிக்ஸ் கே ஃபார் சம் அல்லது கே வந்து ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கலாம், கே பிலாங்ஸ் டு என் ஃபிக்ஸ்டு பண்ணிக்கலாம், ரைட்? இப்போ இ சஃபிக்ஸ் கேங்கிற செட்டை பார்க்குறோம். இ சஃபிக்ஸ் கேங்கிற செட்டு என்ன, அந்த செட்டில் இந்த எம் வெக்டர்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அது வந்து எம்டி செட்டாக இருந்தால் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. சப்போஸ் இதில் வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோன்னா திஸ் இம்ப்ளை மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் யூஜே கிரேட்டர் than or equal to norm f by k, right? For all j equal to 1 to m, right? For all j equal to 1 to m. ஆனால் நம்ம பார்ட்டியே என்ன சொல்லுதுன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு கவுண்டபிள் ஆர்த்தோநார்மல் செட்டு இருந்ததுன்னா, ரைட், பை பார்ட் ஏ நம்ம என்ன சொல்ல முடியும், சம்மேஷன் j equal to 1 to m mod f of uj square this is less than or equal to norm f square, அதாவது ஸ்கொயர் norm f உடைய ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபைனைட் செட்டு தான் இருக்குது, அதனால் இது வந்து ட்ரூ. ஆனால் இதில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரியும் கிரேட்டர் than or equal to norm f by k. ஸோ அதனால் நமக்கு என்ன வரும்னா mod f of uj greater than or equal to norm f by k, அதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா norm f square summation j equal to 1 to m 1 by அல்லது by k square, இங்கே வந்து just 1, this is less than or equal to norm f square. அதாவது இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் greater than or equal to square of this, right? square of this. ஸோ அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா
இந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா வந்து ரன்னிங் வேரியபிளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அதனால் இதை வெளியே எடுத்துடலாம். இங்கே வந்து j ஈக்குவல் டு 1 to m 1 வந்து சம் பண்ணுறோம். திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் f உடைய ஸ்கொயர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா, இப்போ இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? திஸ் இம்ப்ளை இங்கே நாம் f அதோடைய ஸ்கொயர் இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு கே ஸ்கொயர் இங்கே கொண்டு வந்தோன்னா m, that is summation j equal to 1 to m 1, which is m, this is less than or equal to k square, right, which is less than or equal to k square. இதை எப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? இந்த e suffix kல ஏதோ m வெக்டர்ஸ் இருக்குன்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கு? இந்த கால்குலேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது m is less than or equal to k square. அதாவது இந்த e suffix kல m வெக்டர்ஸ் தான் இருக்க முடியும், ரைட்? எப்போன்னா இந்த m வெக்டர்ஸ் தான் இருக்க முடியும். இந்த m ஓட வேல்யூ என்ன? மேக்ஸிமம் k ஸ்கொயர் தான் இருக்க முடியும், ரைட்? சப்போஸ் நீங்கள் இதில் வந்து k + 1 வெக்டர்ஸ் இந்த m வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, அல்லது சாரி இந்த m வந்து கிரேட்டர் than k ன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த m கிரேட்டர் than k ன்னா, ரைட், சப்போஸ் m கிரேட்டர் than k ன்னா இதுலேருந்து உங்களுக்கு என்ன வரும்? அல்லது k ஸ்கொயர்னா m இஸ் கிரேட்டர் than k ஸ்கொயர்னா இந்த சம் என்ன? m is greater than k square. ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? m is less than or equal to k square. இங்கே mங்கிறது என்ன? u1 etc. um belongs to e suffix k and m is greater than k square. அப்படி எடுத்தோன்னா இதை வச்சுட்டு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? m is less than or equal to k square. ஆனால் உங்களுடைய அசம்ஷன் என்ன? m is greater than k square. that is இந்த e suffix kல எத்தனை எலமெண்ட் இருக்க முடியும்? அட்மோஸ்ட் k ஸ்கொயர் தான் எடுக்க முடியும், ரைட்? அட்மோஸ்ட் k ஸ்கொயர். தட் இஸ் cardinality of e suffix k is less than or equal to k square, right? less than or equal to k square. இது வந்து true for every k, right? every k. ஏன்னா e suffix jங்கிற செட்டு, e suffix jங்கிற செட்டு ஃபைனைட் செட்டாக இருக்கலாம், அல்லது அதில் வந்து சாரி எம்டி செட்டாக இருக்கலாம், அல்லது நான் எம்டியாக இருக்கலாம். இப்போ எம்டி செட்டாக இருந்ததுன்னா நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை, எம்டி செட் இஸ் ஃபைனைட் செட். இப்போ எம்டி செட் இல்லை அப்படின்னா இதில் எவ்வளோ எலமெண்ட் இருக்க முடியும்? இ சஃபிக்ஸ் ஜேல ஜே ஸ்கொயர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை விட கம்மியாக ஜே ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் இருக்கலாம், அல்லது அதை விட கம்மியாக இருக்கலாம். அதுதான் வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து சொல்லுது. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் இகே வந்து அட்மோஸ்ட் கே ஸ்கொயர் ஃபார் எவ்ரி கே. ஹென்ஸ் e suffix f இது வந்து யூனியன் k e suffix k is countable. ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் கவுண்டபிள். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்டே வந்து கவுண்டபிள் தான். இங்கே வந்து இகே எல்லாம் ஃபைனைட், ஸோ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் கவுண்டபிள். அப்போ e suffix f இஸ் கவுண்டபிள். ஸோ நம்ம அதை வந்து எனுமரேட் பண்ணிடலாம். e suffix fங்கிறது வந்து u1 u2 எக்ஸட்ரா un எக்ஸட்ரா. அப்போ இங்கே உள்ள வெக்டர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது? f of uj where f of uj is not equal to 0 for all j, right? for all j. இப்போ by part a இதோடைய summation, right? ஸோ e suffix f வந்து கவுண்டபிள், ஸோ அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ by part a summation f of n square is less than or equal to norm of f square. So this imply f of n tends to 0 as n tending to infinity. ஏன்னா ஒரு சீரீஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த கரஸ்பாண்டிங் சீக்வன்ஸ் அதோட லிமிட் வந்து 0வாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மாட் f of n அதோடைய ஸ்கொயர் வந்து கன்வர்ஜஸ் டு 0னா f of n வந்து கன்வர்ஜஸ் டு 0. ஸோ நமக்கு இந்த ரிசல்ட் கிடச்சிருது. ஓகே, ஸோ இதோட இந்த லெம்மாவோட ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இந்த லெம்மாவை வச்சுட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதோட பேர் வந்து ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ஏன் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு, ஏற்கனவே வந்து நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸில் ஆர்த்தோ நார்மல் செட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இன்ஃபேக்ட் ஆர்த்தோ நார்மல் பேசிஸே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த லெம்மாவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு நான் ஜீரோ ஃபங்க்ஷனல் கொடுத்தா அது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸில் எப்படி ரிலேட் ஆகிருக்கு
அதை தான் வந்து இந்த லெம்மாவில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேக்டை வச்சுக்கிட்டு ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம்ங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம் ஸோ இதோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, இப்போ ஹெச்ங்கிறது வந்து ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்குது, ஹில்பர்ட் ஸ்பேஸ், அண்ட் எஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். இப்படி எடுத்துக்கிட்டோன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் எ யூனிக், தென் தேர் இஸ் எ யூனிக் y belongs to h such that என்ன மாதிரி இருக்குன்னா f of x வந்து nothing but x inner product y for every x belongs to h, right? For every x belongs to h. அப்போ என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் கொடுத்தாலும் அதுக்கு வந்து ஒரு யூனிக் எலமெண்ட் ஹெச்சில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபைங் த கண்டிஷன். எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் எல்லாமே இன்னர் ப்ராடக்டை வச்சுட்டே நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் எப்போன்னா நம்ம ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் இருந்தால். ஓகே, ஸோ இந்த ஒய்க்கு பேர் வந்து ரெப்ரசன்டர். இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த ஒய்க்கு பேர் வந்து ரெப்ரசன்டர் ஆஃப் எஃப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த ஒய்யை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா யூஸிங் இந்த ஃபாலோயிங் ஃபேக்ட். இன் ஃபேக்ட் if f வந்து not equal to 0 னா then y equal to f of z conjugate z by inner product where z belongs to, so இந்த வெக்டர் zங்கிறது வந்து எங்கேருந்து வருதுன்னா where z belongs to orthogonal complement of zero space of f, right? Zero space of f வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸாக இருக்கும், ஏன்னா வந்து f வந்து நான் ஜீரோ, ரைட்? ஜீரோன்னா வந்து ஹோல் ஸ்பேஸாக இருக்கும், f நான் ஜீரோங்கிறதுனால இது வந்து நான் எம்டி. இது நான் எம்டின்னா இதில் எந்த ஒரு வெக்டர்னாலும் எடுத்துகிட்டு நம்ம ஒய்யை எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜெட் கான்ஜுகேட் டைம்ஸ் z பை இன்னர் ப்ராடக்ட் zz. ஓகே, ஸோ இன்னொரு விதமாக சொல்லணும்ல, ஆல்சோ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணோம்னா, சப்போஸ் இஃப் யூ ஆல்ஃபா இஸ் அன் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆஃப் ஹெச் அண்ட் யூஎன்ங்கிறது வந்து இந்த இ சஃபிக்ஸ் எஃப், தட் இஸ் செட் ஆஃப் ஆல் யூ ஆல்ஃபா சச் தட் f of u alpha not equal to 0, right? f of u alpha not equal to 0 இந்த மாதிரி இருந்ததுன்னா then y equal to summation n equal to 1 to infinity f of un conjugate un. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து f வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம். f ஜீரோவாக இருந்தால் இந்த செட் எம்டியாக இருக்கும், எஃப் வந்து ஜீரோ ஃபங்க்ஷனலாக இருந்தால் நம்ம ஒய்யை வந்து ஜீரோன்னு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட வேண்டியதான். ஸோ இங்கேயே வந்து வேணால் நம்ம எஃப் நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஜீரோ ஃபங்க்ஷனலுக்கு ஒய்யை வந்து ஜீரோன்னு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிக்னஸை வந்து ப்ரூவ் பண்ணுறேன். அதாவது எஃப் ஜீரோன்னா நம்ம ஜீரோ வந்து எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லெட் f of x equal to 0 for every x belongs to h na, then f of x equal to inner product x0 for every x belongs to h. அப்போ இங்கே வந்து ரெப்ரசன்டர் என்ன, f உடைய ரெப்ரசன்டர் வந்து ஜீரோ வெக்டர். இப்போ f நான் ஜீரோன்னா நம்ம என்ன எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ லெட் f not equal to 0. ஓகே, f நான் ஜீரோ ஃபங்க்ஷனல் எடுத்துக்கலாம். தென் ஜீரோ ஸ்பேஸ் வந்து ஒரு ப்ராப்பர் சப்ஸ்பேஸாக இருக்கும், ப்ராப்பர் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸாக இருக்கும், க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹெச், ரைட்? ஏன்னா வந்து அதர்வைஸ் இது வந்து கான்ட்ராடிக்ட் ஆயிரும்.
எஃப் நாட் ஈக்குவல் டு ஜீரோக்கு. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோன்னா சாரி ப்ரொஜெக்ஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா பை ப்ரொஜெக்ஷன் தியரம் ஹெச்சை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா z ஆஃப் எஃப் டைரக்ட் சம் z ஆஃப் எஃப் பர்ப், ரைட், z ஆஃப் எஃப் பர்ப். இப்போ இது வந்து ப்ராப்பர் சப்ஸ்பேஸ், அப்போ இது வந்து நான் எம்டியாக இருக்கும். ஸோ இதில் ஒரு வெக்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் z பிலாங்ஸ் டு z ஆஃப் எஃப் பர்ப். ஸோ இப்படி இருந்ததுன்னா எஃப் ஆஃப் z வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும், ரைட். பி ஏ நான் ஜீரோ வெக்டர்னு எடுத்துக்கலாம், பி ஏ நான் ஜீரோ வெக்டர். ஏன்னா ஜீரோ வெக்டரும் வந்து z ஆஃப் எஃப் பர்ப்பில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டர் எடுத்துக்கலாம். நான் ஜீரோ வெக்டர்னா எஃப் ஆஃப் z வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டோன்னா தென் ஃபார் எனி x belongs to h, let w suffix x equal to x minus f of x divided by f of z times z. அதாவது நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா f of x equal to inner product x. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? to prove f of x equal to inner product xy where y equal to f of z conjugate z divided by inner product zz. ஓகே, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ஃபார் எனி எக்ஸ் இந்த மாதிரி ஒரு வெக்டரை கன்சிடர் பண்ணலாம். w சஃபிக்ஸ் எக்ஸ்னா என்ன? எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் ஜெட் டைம்ஸ் ஜெட், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏன் எடுக்கிறோன்னா இந்த w சஃபிக்ஸ் எக்ஸ் வந்து நல் ஸ்பேஸ் ஆஃப் எஃப்ல வந்துடும், ரைட். ஸோ தென் எஃப் ஆஃப் wx என்ன? எஃப் ஆஃப் wx வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஸ்கேலர் வெளியே வந்துடும். ஸோ எஃப் ஆஃப் ஜெட் டைம்ஸ் எஃப் ஆஃப் ஜெட். ஸோ அதனால் இது வந்து ஜீரோ. ஸோ ஹென்ஸ் wx வந்து பிலாங்ஸ் டு நல் ஸ்பேஸ் ஆஃப் எஃப், ரைட். இப்போ z வந்து நல் ஸ்பேஸோட பர்பண்டிகுலரில் இருக்குது. சின்ஸ் z பிலாங்ஸ் டு நல் ஸ்பேஸோட பர்ப்பு, அதனால் we have 0 equal to inner product wx, z. ஆனால் wx ஓட வேல்யூ எழுதுனீங்கன்னா x minus f of x by f of z times z, z, ரைட். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா inner product xz minus f of x by f of z inner product zz. ஓகே, இப்போ நமக்கு f of x தான் வேணும். ஸோ f of x மட்டும் இங்கே கொண்டு வந்துட்டு மற்றதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா f of x equal to f of z by inner product zz times inner product xz, which is inner product xy, right, which is inner product xy. ஏன்னா இது உள்ளே போகும்போது காஞ்சிகேட்னு போகும். ஸோ நியூமரேட்டருக்கு காஞ்சிகேட் வரப்போகுது. அப்போ f of x நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா inner product x, y for every x belongs to h, right. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட். அதாவது ஒய்யை ஜெட்னு ஒரு வெக்டர் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டில் எடுத்துகிட்டு f of x வந்து inner product xzன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக இருந்ததுன்னா இந்த வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம், ரைட். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.